மக்கள் தலையில் ரூபாய் 20,800 கோடி கடன் சுமை. சாராய பாட்டில் கழுவுவதுதான் பெண்களின் வேலையா? ரங்கசாமிக்கு நாராயணசாமி கேள்வி. புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை காங்கிரஸ் அரசு தடுத்தது. ஆனால் ரங்கசாமி தலைமையிலான அரசு மோடி அரசுக்கு பயந்து இந்தியை புதுச்சேரியில் திணிக்கிறது. மீண்டும் காங்கிரஸ் அரசு அமைந்தால் மீண்டும் இருமொழி கொள்கையில் புதுச்சேரியில் கொண்டு வரப்படும் என்றார். அறிவித்த திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்துவது இல்லை. தற்போது தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 70% சம்பளத்திற்கே சென்றுவிடும். மீதமுள்ள 30% நிதியை வைத்து திட்டங்களை செயல்படுத்த முடியாது. தற்போது ரூபாய் 12,800 கோடி மாநில அரசு கடன் சுமையில் உள்ளனர். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கூறியபடி திட்டங்களுக்கு மேலும் கடன் வாங்கினால் ரூபாய் 20,800 கோடி கடன் சுமையை புதுவை மக்கள் தலையில் இந்த அரசு வைக்கிறது என்றார் நாராயணசாமி. மதுபான தொழிற்சாலைகளில் 5,000 பெண்களுக்கு வேலை என்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. 10 பேருக்கு கூட வேலை கிடைக்காது. சாராய பாட்டில் கழுவுதான் பெண்களின் வேலையா? மக்களை ஏமாளியாக முதலமைச்சர் நினைக்கிறார். பீர் பாட்டில் கழுவுவதுதான் பெண்களின் வேலையா? பெண்களை ரங்கசாமி அவமானப்படுத்துகிறார். ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் தலா 15 கோடி ரூபாய் ரங்கசாமி லஞ்சம் பெற்றுள்ளார். முதுகெலும்பு இருந்தால் பூரண மதுவிலக்கை ரங்கசாமி கொண்டு வர முடியுமா என சவால் விட்ட நாராயணசாமி, மதுபான தொழிற்சாலைகளை வர விடமாட்டோம். துணைநிலை ஆளுநர் அனுமதி கொடுத்திருந்தால் தடை கோரி நீதிமன்றத்தை நாடுவோம் என்றார். டெல்லியில் மதுபான கொள்கையால் முதல்வரை சிறைக்கு சென்றார். இதேபோல் புதுச்சேரியில் எத்தனை அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என பாருங்கள். அடுத்து காங்கிரஸ் அரசு அமைந்தால் நிச்சயம் அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் எனவும் நாராயணசாமி கூறினார். தமிழகத்தில் திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் கூட்டணி இருக்கிறது. திமுக தனித்து நிற்பதாக கூறினால் தனித்து நிற்கலாம். அது அவர்களது விருப்பம். இப்போதும் கூட்டணி இருக்கிறதா என்றால் தேர்தல் வரும்போது தெரியும் என்றும் நாராயணசாமி கூறினார்.